சின்னக்கானல் பகுதியில் சக்கை கொம்பன் காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதியில் மீண்டும் சுற்றித் திரிவது மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கடந்த தினம் சிங்ககண்டம் சாலையில் காட்டு யானை நடந்து சென்றது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியது. பொதுமக்கள் சத்தம் போட்டு இக்காட்டு யானையை விரட்டியுள்ளனர். தற்போது 301 உன்னதியிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் காட்டு யானை சுற்றித் திரிவதாக தகவல் வெளிவந்துள்ளது. கடந்த சில தினங்களாக மக்கள் வசிக்கும் பகுதியில் சேர்ந்து காட்டு யானை சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சக்கை கொம்பன் என்று அழைக்கப்படும் காட்டு யானை இப்பகுதியில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் ஆட்கள் வெளியிறங்க கூட பயந்த நிலையில் உள்ளனர். குழந்தைகளும் வயதானவர்களும் உட்பட இப்பகுதியில் பயத்துடன் வசித்து வருகின்றனர். காட்டு யானை நடமாட்டம் நிரந்தரமாக தொடர்வதோடு வனத்துறையின் RRT குழுவினர் சம்பவ இடத்தில் கண்காணிப்பையும் பலப்படுத்தியுள்ளனர். காட்டு யானையை புல்மேடு நிறைந்த பகுதிகளில் நிலைநிறுத்தி மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் வராமல் தடை செய்ய வனத்துறை முயற்சித்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த RRT குழுவினர் காட்டு யானையை கண்காணித்து வந்தனர். அதே நேரம் RRT குழுவினர் யானையை கண்காணிக்கும் போதும் சரியான பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காட்டு யானையை விரட்டுவதற்கு மூங்கில் கம்பும் பட்டாசு மட்டுமே உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இரவு நேரங்களில் கண்காணிப்புக்கு தேவையான டார்ச்சுகள் கூட இல்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. தாக்குதல் நடத்தி வரும் காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதியில் மீண்டும் வராமல் இருக்க RRT குழுவினர் கூடுதல் உபகரணங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் பயன்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.